சிவா சார், காபி சார் வாங்க, கொஞ்சம் பேசணும். யாரில்ல நீ கிளம்ப இப்போ வரல, நடு கடல்ல ஒன்று ஆத்துருவேன். அவன் வருவானா வரமாட்டானா? வரலன்னு வச்சுக்க ஒன்னவன் தாத்தாவை கொன்னு புதைச்சிருவான். கடவுளுக்கு பஞ்சம் இல்ல, காசுக்கு தாண்டா பஞ்சம். ஏன்டா அண்ணே, சங்கர்ட்ட வந்து ரிங் எடுத்தாச்சு, பணத்தோட வாங்க. இங்கே உனக்காண்டி தான் கொண்டு வந்தேன். ஆனால் நீ ஏன் இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்ட? என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. இந்த ரிங்கில் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. யாருக்குமே கிடைக்க வேண்டாம். வேண்டாம். என்னென்னாச்சு, தாரெலாம் வெட்டியாச்சா? ஆமாம் தம்பி, தாரெலாம் வெட்டியாச்சு. என்ன குறைஞ்ச விலைக்கு வெட்டிடுறோம். என்னென்னாச்சு, இப்போ தாரெலாம் என்ன ரேட்டு போகுது? என்ன 60 ரூபா வாங்கியிருக்கான். என்னென்னாச்சு, உங்கள்கிட்ட தார் 60 ரூபாய்க்கு வாங்கி வெளியே சீப் 50 ரூபான்னு விற்கானாச்சு அவன். என்ன தான் செய்ய, விவசாய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நல்ல மாதிரி இல்லை வாடகை. கடவுளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கனவு வருது. ஒரு நாள் நோயாளியாக கனவு வருது, இன்னொரு நாள் சிறை கைதியாக கனவு வருது. எனக்கு நேற்று நைட்டு பார்த்தா ஒரு கொலைகாரனாக கனவு வருது. எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடு ஆண்டாவா. பிள்ளையே, நீ பயப்படாதே. உன் இல்லத்திற்கு போ, அங்கு உனக்கு பதில் கிடைக்கும். வாரவன் எவனாட்டம் போலீஸ்காரவனை தேடி வந்தான். உங்க அண்ணனை கொண்ட மாதிரி ஒன்னே கொண்டு போயிட்டே. நீ யாரு? உனக்கு ரகுபதிக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு தெரியாது. இது தெரியாதா?
என்னடா செத்துனானா உயிரோட இருக்கானா? என்னண்ணா இது ஆசிடா? அதுக்கு மேலே இதை ஊத்துனா அவன் எலும்பு கூட மிஞ்சாது. டே ஊத்துடா. 15ஆம் தேதி ராத்திரி. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நம்ம இடத்துல தான் இருக்கான், வா. சரிண்ணே. ஒழுங்காக வந்து அரெஸ்ட் ஆகிட்டு இல்லைன்னா ஒருத்தனை விட மாட்டேன். 2 கொலை பண்ண எனக்கு 3ஆவது கொலை பண்ண ரொம்ப நேரம் ஆகுது. 3 தான் கொலை பண்ணி பாரு. ஓடுகிற ஓட்டமும் ஆடுகிற ஆட்டமும் ஒரு நாள் ஓயும். அவசர முடிவு அவசர விளைவை தேடி தரும். முடியாது தெரியாது அது நம்ம அகராதியில் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா?